Hi and welcome to VK classes. Let's start the second class, that is statistical description of data. First we have discussed about meaning, definition and four stages. That first one is collection and organization of data and presentation of data, analysis of data, interpretation of data. In collection of data there is ரெண்டு டைப்ஸ் இருக்குது. டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. ஒன் இஸ் ப்ரைமரி டேட்டா, அனதர் ஒன் இஸ் செகண்டரி டேட்டா. ப்ரைமரி டேட்டா பர்சனலி போய் நம்மளே இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி நம்மளோட ஆர்கனைசேஷனுக்கு நம்மளே யூஸ் பண்ணுறது. அதே இது செகண்டரி டேட்டானா ஏற்கனவே ஒரு பர்சன் அவங்க ஆர்கனைசேஷனுக்கு அவங்களுக்காக எடுத்து வச்சுருந்த ரிப்போர்ட்டை ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அது செகண்டரி. எக்ஸாம்பிள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ப்ரைமரி டேட்டா அப்படின்னா கொஸ்டினர்ஸாக இருக்கலாம், பர்சனல் அப்சர்வேஷனாக இருக்கலாம், இல்லை தேர்ட் பர்சன் மூலமாக ஏஜென்சி மூலமாக கண்டக்ட் பண்ணி வாங்குறது. அதுக்கப்புறம் இப்போ த செகண்டரி டேட்டா எக்ஸாம்பிள்ஸ் வந்து நியூஸ் பேப்பர்லேருந்து கலெக்ட் பண்ணுறது, பப்ளிகேஷன்ஸ்லேருந்து எடுக்கிறது, மேகசின்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ், யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் பை யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த க்ராப் ரிலேட்டடாக கொடுக்குறது, ஃபாரின் கவர்மெண்ட் ரிலேட்டடாக கொடுக்குறது, இது எல்லாமே ரிப்போர்ட்டாக ஏற்கனவே பப்ளிஷ் ஆகிருக்கும். அதுலேருந்து யூ ஆர் டேக்கிங் இட் அப்படின்னா இட் இஸ் செகண்டரி டேட்டா. நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன். குட் கிளாஸிஃபிகேஷனுக்கு என்னென்ன இருக்கணும்? கிளாஸிஃபிகேஷன் என்ன? ப்ராசஸ் ஆஃப் அரேஞ்சிங் டேட்டா இன்டூ குரூப்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் இன்டூ காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ், சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ்குள்ளே கொண்டு வருது. அதுக்கப்புறம் கிளாஸிஃபிகேஷனில் தெர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஒன் இஸ் temporal classification, which is classified in difference of time. அடுத்து geographical, in difference of areas, time. Just a minute. Quantitative and qualitative. Quantitative, which is measured in numbers. Qualitative, it is measured in it cannot be measured in numbers, and it is measured in social status, honesty. அதுக்கப்புறம் அந்த குவாலிட்டேட்டிவ் கிளாஸிஃபிகேஷனில் ரெண்டு இருக்குது. ஒன்று சிம்பிள் கிளாஸிஃபிகேஷன், இன்னொன்று மேனிஃபோல்டு கிளாஸிஃபிகேஷன். ஒன்லி ஒன் ஆட்ரிபியூட், தட் இஸ் இப்போ வந்து நம்ம ஜெண்டர்னு எடுத்துக்கிட்டோமா, ஃபீமேல் மேல், இந்த ஒரே ஒரு ஆட்ரிபியூட் வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் a சிம்பிள் கிளாஸிஃபிகேஷன். if there is more than one attribute, that is manifold classification. Now we are stepping into another next stages of data, that is mode of presentation of data. இப்போ நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணி நம்ம குரூப் பண்ணி வச்சாச்சு. இப்போ அந்த குரூப்பிங் டேட்டாவை நம்ம வந்து டெக்ஸ்டுவல் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோமா, இப்போ நம்ம பேராகிராஃபாக அவங்களுக்கு காட்ட போகிறோமா, வாட் இஸ் வாட்னு சொல்லி ரீடிங்கில் ரீட் பண்ணி படிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோமா, இல்லை டேப்லர் ஃபார்மேட்டில் கொடுக்க போகிறோமா, இல்லைன்னா டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் கொடுக்க போகிறோமா. இப்போ டெக்ஸ்டுவல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா the data is done with the help of paragraphs or number of paragraphs. இப்போ நான் வந்து ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான் 50 students 10 to 20 marks, 20 to 30 marks, 30 to 40 marks, 40 to 50 marks நான் செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் இதை in June 2024 there are 50 students who scored 10 மார்க்ஸ் இத்தனை பேர், 10 to 20 இத்தனை பேர் வாங்கியிருக்காங்க. நான் பேராகிராஃபாக இந்த மாதிரி இன் 1925 அவுட் ஆஃப் 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இன் காலேஜ் 1400 வேர் ஃபார் கிராஜுவேஷன் அண்ட் ரெஸ்ட் ஃபார் போஸ்ட் கிராஜுவேஷன். இதில் வந்து 100 வேர் கேர்ள்ஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பேராகிராஃபாக நான் சொல்லி என்னோட கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன், ஒரு டெக்ஸ்டுவல் ஃபார்மேட்டில் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் ஆனால் அந்த ரீடிங் பர்பஸ் வந்து ஒரு லேமேன் கூட புரிகிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இப்போ யார் அந்த பேராகிராஃப்ஸை ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பா? ஸோ நோ ஒன். ஸோ மெரிட்ஸ் வந்து லேமேன் கேன் ப்ரெசென்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டேட்டா. ஈவன் படிக்காதவங்களால கூட சிம்பிள் லாங்குவேஜில் இருக்கிறனால எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் அதே மாதிரி திஸ் ப்ரெசன்டேஷன் இதுதான் வந்து அதர் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரெசன்டேஷனுக்கு ஹெல்ப்பும் பண்ணுது. இட் இஸ் சிம்பிளிசிட்டியாக இருக்குது. லேமேன் கேன் ப்ரெசென்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டேட்டா. இது வந்து எக்ஸாக்டாக ஒரு எக்ஸாக்ட் மேக்னிடியூட் கேன் பி ப்ரெசென்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் டெக்ஸ்டுவல் ப்ரெசன்டேஷன். இது எல்லாமே மெரிட்ஸாக இருந்தாலும் not preferred by a statistician simply because it is dull, monotonous,
comparison between different observation is not possible in this method. இதே இது manifold classification ஆகியிருந்தா இந்த textual presentation recommendable கிடையாது. ஸோ இப்போ அடுத்த ப்ரெசன்டேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து டெக்ஸ்டுவல் ரெப்ரசன்டேஷனை ஃபஸ்ட்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதில் டிமெரிட்ஸ் இருக்குல்ல, அந்த டிமெரிட்ஸ் எப்படி மெரிட்ஸ் ஆகலாம்னா அதுக்காக வந்தது தான் டேபுலேஷன். ஆனால் இந்த டேபுலேஷனுக்கு பேஸே டெக்ஸ்டுவல் தான், நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிற டேட்டா தான். ஸோ அடுத்த டேபுலேஷன் இஸ் அ சயின்டிஃபிக் ப்ராசஸ் யூஸ்ட் இன் செட்டிங் அவுட் த கலெக்டட் டேட்டா இன் அ அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்ம். ஒரு நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிற டேட்டாவை டேபுலர் ஃபார்மில், இப்போ அதே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் அப்படின்னு நான் எழுதுறேன்னா, ஜஸ்ட் அ மினிட், இப்போ மார்க்ஸில் 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50 அப்படின்னு தேர் ஆர் 50 இங்கே வந்து இப்போ பார்த்தோம்னா இங்கே 18, இங்கே வந்து 10, இங்கே 12. ஸோ இங்கே வந்து கேல்குலேட் பண்ணோம்னா 50 வருதா. இப்போ நான் டெக்ஸ்டுவல் ப்ரெசன்டேஷனை என்ன பண்ணியிருப்பேன், இன் மை கிளாஸ் தேர் ஆர் 50 ஸ்டூடெண்ட்ஸ் who scored 10 to 20 marks, that is 18 members, and 20 to 30 marks 10 members. இப்படி நான் வந்து ஒரு பேராகிராஃபாக எழுதுறேன்னா இட் இஸ் அ டெக்ஸ்டுவல் ப்ரெசன்டேஷன். அதே நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு அவங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா இட் இஸ் அ டேபுலர் ஃபார்மேட் விச் கேன் பி ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள். இந்த இங்கிலீஷ் டேர்ம்ஸ்லாம் எதுவுமே உள்ளே வராமல் ஜஸ்ட் இந்த டேபுலர் ஃபார்மை பார்த்தோன்னே 20 மார்க்லேருந்து 10லேருந்து 20 மார்க் வாங்கினவங்க 18 பேர், 20லேருந்து 30 மார்க் வாங்கினவங்க 10 பேர், 30லேருந்து 40 மார்க் வாங்கினவங்க 12 பேர் அப்படிங்கிறத டேபுலர் காலம் பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இதுதான் டேபுலேஷன் மெத்தட். Tabulation may be defined as logical and systematic arrangement of statistical data in rows and columns. It is designed to simplify the presentation of data for the purpose of analysis and statistical inferences. இப்போ இதில் என்னன்னா, இப்போ டெக்ஸ்டுவல் நான் எடுத்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை இப்போ டேபுலேஷனில் போட்டேன். இப்போ டேபுலேஷனோட பேஸை வச்சு நான் என்ன பண்ணுவேன், டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுப்பேன். இப்போ இதே இது நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்குள்ளே போய் இந்த டேபுலர் ஃபார்மேட்டை இது பண்ணிங்கன்னா யூ கேன் கிரியேட் பை சார்ட், யூ கேன் கிரியேட் பார் சார்ட், என்ன சார்ட் வேணால் க்ரியேட் பண்ணலாம். இது ஆனால் இது எல்லாமே என்ன, டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ டயக்ராமேட்டிக் ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டாக்கு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டாக்கு பேஸ் எதுவாக இருக்குது, டேபுலேஷன் பேஸாக இருக்குது. அடுத்து இவர் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கார் அப்படின்னா, tables are means of recording in permanent form the analysis that is made through classification and by placing in juxtaposition things that are similar and should be compared. எந்த பொசிஷனில் எந்த கிளாசிஃபிகேஷனை வச்சு எப்படி கம்பேர் பண்ணலாங்கிறதுக்கு இந்த மெத்தட் ஈஸியான மெத்தட். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட டெஃபினிஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ டேபுலேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கண்டென்சிங் கிளாசிஃபைட் டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் டேபிள் ஸோ தட் இட் மே பி மோர் ஈஸிலி அண்டர்ஸ்டுட் and so that any comparison involved may be more readily made. அடுத்து, the tabulation is one of most important and indigenous device of presenting the data in a condensed and readily comprehensible form. It attempts to furnish the maximum information in the minimum possible space without sacrificing the quality and usefulness of the data. கம்மியான ஸ்பேஸ், குவாலிட்டி, அந்த டேபிளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கவர் பண்ணி யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் த டேட்டாவில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் டேபுலேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணுறோம். இப்போ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டேபுலேஷனில் பார்த்தோன்னா சிம்பிளிஃபை த காம்ப்ளெக்ஸ் டேட்டா. இப்போ சிம்பிளிஃபைடாக இப்போ பார்த்தோன்னே இத்தனை மார்க்ஸில் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அப்போனா இந்த மார்க்லேருந்து அவங்க இந்த மார்க்கு நம்ம கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே டாப்பிக்கே. ஸோ காம்ப்ளெக்ஸ் டேட்டாவை சிம்பிளிஃபை பண்ண முடியுது. கிளாரிஃபை த அப்ஜெக்டிவ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இப்போ வந்து ஒரு பிரின்சிபல் மேம் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை கேட்குறாங்கன்னா நான் இந்த மாதிரி கொடுத்தேன்னா ஏன் இந்த மாதிரி கம்மியான மார்க் இத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, ட்ரை டு மேக் தம் ஸ்கோர் மோர். ஸோ என்னுடைய இன்வெஸ்டிகேஷனோட இது என்னது, என் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க எக்ஸாமினேஷனுக்கு. அடுத்து ஸ்பேஸ் ரொம்ப வந்து பிடிக்காமல் எக்ஸாக்டாக மினிமம் பாசிபிள் ஸ்பேஸில் நான் பண்ணுறது. டு ஃபெசிலிட்டேட் கம்பேரிசன்,
to display trend and patterns of data, to act as reference of future studies. இப்போ ஃப்யூச்சரில் இப்போ அடுத்த இன்னொரு டெஸ்ட் வச்சேன்னா இந்த டெஸ்ட்டுக்கும் அந்த டெஸ்ட்டுக்கும் நான் என்ன பண்ணிக்கலாம், சரி இந்த டெஸ்ட்டில் 18 பேர் 10லேருந்து 20 மார்க் வாங்கியிருக்காங்க, அடுத்த தடவை 20 பேர் வாங்கினா கூட அடுத்த தடவை கம்மியான பேர் வந்து கம்மியான இப்போ 10 to 20 மார்க்ஸ் ஏற்கனவே இப்போ வந்து போன டெஸ்ட்டில் 18 பேர் வாங்கியிருக்காங்க. இதே இது நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் நான் எப்படி கம்பேர் பண்ணுவேன், போன டெஸ்ட்டில் 18 பேர், இந்த டெஸ்ட்டில் 15 பேர் இருந்தாலும் 3 of them has start studying. ஸோ அடுத்த கேட்டகரிக்கு போயிடுவாங்க. ஸோ ஃப்யூச்சர் ஸ்டடீஸ்க்கும் இது ஹெல்ப் பண்ணுது. டு ஃபெசிலிட்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸ், டு டிடெக்ட் எரர்ஸ் அண்ட் ஒமிஷன் இன் த டேட்டா அண்ட் கிளாரிஃபை த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டா. ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, எரர்ஸு ஒமிஷன் இல்லாமல் டேட்டாவை கொண்டு வர ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டாவையும் அந்த ஒரு கிளாரிஃபை அது கொடுக்குது. அடுத்து, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் கொஷின்ஸ் கேன் பி ஆஸ்க்ட் இன் திஸ். எசென்ஷியல் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள். ஒரு டேபிளில் எந்தெந்த பார்ட்ஸ் இருக்கணும். இப்போ நாம் போட்டதில் வந்து ஹெட்டிங் இருக்குது, ஒரு ரோ இருக்குது, காலம் இருக்குது. ஸோ இதை தான் வந்து இதில் என்னென்னலாம் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு தனியாக அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள்னால் இதெல்லாம் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டேபிள் நம்பர். டேபிள் நம்பர் எதுக்காக, ஃபஸ்ட்டு இந்த டேபிளை பாருங்கள், அடுத்து இந்த டேபிளை பாருங்கள், ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்குறது. Table should be numbered for identification, especially when there are large number of tables in a study. நான் வந்து இப்போ ஒரு ரிசர்ச் ப்ரோக்ராம் பண்ணிட்டுருக்கேன், அதுக்கு எனக்கு நிறைய டேபிள்ஸாக தேவைப்படுதுன்னா நான் ஒவ்வொரு டேபிளையும் இப்போ நான் வந்து எந்த டேபிளில் வேணால் எங்கே வேணால் போடலாதா கிடையாது. ஸோ ஒரு ஃபார்மேட் இருக்கும், ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன், 1 2 3ன்னு நான் நம்பரிங் பண்ணுறேன். So the number may be put at the center, above the title or bottom of the table. சென்டரில் போடலாம், அப்படி இல்லைனா above the title போடலாம், அப்படி இல்லைனா bottom of the table போடலாம். அடுத்து டைட்டில் ஆஃப் அ டேபிள். இப்போ இந்த டேபிள் என்ன சொல்ல வருது, இப்போ நான் வந்து இப்போ மேலே எழுதியிருக்கிற டேபிளுக்கு வந்து ஹெட்டிங்கில் என்ன கொடுக்கலாம், மார்க்ஸ் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி நான் என்ன ஹெட்டிங் வேணால் கொடுக்கலாம். அந்த ஹெட்டிங்கை பார்த்தோன்னே உள்ளே இருக்கிற டேட்டாவை செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரியாக இதுக்காக தான் இதை எடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இருக்கணும். ஸோ எவ்ரி டேபிள் ஷுட் ஹாவ் அ டைட்டில். யூ ஷுட் பி கிளியர், பிரீஃப் அண்ட் செல்ஃப் எக்ஸ்பிளமேட்ரி. த டைட்டில் ஷுட் பி செட் இன் போல்டு டைப் ஸோ அஸ் டு கிவ் ப்ராமினன்ஸ். அடுத்து டேட். Date of preparation of a table should be always written on the table. நான் என்னைக்கு இந்த டேபிளை இந்த டெஸ்ட்டுக்கு இந்த டேட்டில் கரெக்ஷன் பண்ணி இந்த டேட்டில் இந்த டேபிளை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேங்கிறதுக்கு ஒரு டேட் போடணும். இட் எனேபிள்ஸ் டு ரீகலெக்ட் கொர்னாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் த டேபிள் ப்ரிப்பேர்ட். கொர்னாலஜிக்கல் ஆர்டர் ஒவ்வொரு டேட்டுக்கும் நான் வந்து அந்த சீக்வன்ஸை எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டாப்ஸ் ஆர் ரோ டெசிக்னேஷன். இப்போ இது என்னது அப்படின்னா, ஒரு ரோக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஹெட்டிங் கொடுக்குறோம். அந்த ஒவ்வொரு ரோக்குக்கான ஹெட்டிங் தான் ஸ்டாப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. த டெசிக்னேஷன் ஆஃப் அ ரோஸ் ஆர் கால்ட் ஸ்டாப்ஸ் ஆர் ஸ்டாப் ஐட்டம்ஸ். ஸ்டாப்ஸ் கிளாரிஃபைஸ் த ஃபிகர்ஸ் இன் த ரோஸ். ஆஸ் ஃபார் as possible, the same items should be considered so that they can be included in a single row. இப்போ கேப்ஷன் அப்படின்னா காலம் ஹெட்டிங்ஸ், ரோ டெசிக்னேஷன் ஸ்டாப்ஸ், column headings caption. So table has many columns. Subheadings of the columns are called captions or headings. They should be well defined and brief. இப்போ body of the table. Body of the table na enna, நீ அந்த டேபிளில் உள்ள இருக்கிற நியூமரிக்கல் இன்ஃபர்மேஷன். இட் கண்டெய்ன்ஸ் நியூமரிக்கல் இன்ஃபர்மேஷன். It should be made as comprehensive as possible. Actual data should be arranged in such a manner that any figure may be readily located. Different categories of numerical variables should be set out in an ascending order from left to right in rows and the same fashion in the columns from top downwards. இப்போ அதுக்கு நமக்கிட்ட ஒரு டயக்ராமும் கொடுத்துருப்பாங்க. வெயிட், யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். இப்போ நம்ம வந்து ஸ்டேட்டட் அலாங் வித் த டைட்டில். இப்போ நான் வந்து மேலே மார்க்ஸ் தான் பண்ணுறேன், நம்பர்ஸ், கேஜிஸ், லிட்டர்ஸ். இப்போ நிறைய டைம்ஸ் வந்து நம்ம டேபிள்ஸில் வந்து மேலே வந்து இன் தௌசண்ட்ஸ்ன்னு 12,000 கீழே எழுதாமல் மேலே வந்து இந்த மாதிரி போடுவோம்ல. ஸோ நம்மளோட மெஷர்மெண்ட்டோட டைப்பையும் நம்ம என்ன பண்ணுறோம், எழுதி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட், சோர்ஸ் நோட். எங்கேருந்து இந்த டேபிளுக்கான இன்ஃபர்மேஷன் எடுத்தோம். ஒன்று, இட் கேன் பி டேக்கன் அஸ் ஃப்ரம் அ ப்ரைமரி சோர்ஸ் அஸ் வெல் அஸ் செகண்டரி சோர்ஸ்.
ஸோ இப்போ ப்ரைமரி சோர்ஸாக இருந்தால் நீங்களே கலெக்ட் பண்ணதுன்னு சொல்லி அந்த சோர்ஸ் நோட்டில் நீங்கள் இண்டிகேட் பண்ணோம். அப்படி இல்லைன்னா செகண்டரி நோட்டில் அந்த சோர்ஸ் நோட்டில் எங்கேருந்து எந்த வெப்சைட்லேருந்து எடுத்தீங்கிறத எழுதணும். இப்போ நோட் ஃபுட் நோட் அண்ட் ரெஃபரன்ஸ் இட் ஷுட் பி பிளேஸ்ட் அட் த பாட்டம் ஆஃப் த டேபிள். ஸ்டேட்மெண்ட் விச் கண்டெய்ன்ஸ் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் சம் ஸ்பெசிஃபிக் ஐட்டம்ஸ். இப்போ நம்ம உள்ளே வந்து ஏதாவது ஷார்ட் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் கீழே வந்து எலாபரேட் பண்ணி எழுதுறதுக்கு. which cannot be understood by the reader from the title, caption or steps. இப்போ different parts of the table. First இங்கே title, இது வந்து row headings, row designation. Step means row designation or row heading. Caption is column heading. இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்கிறது பாக்ஸ் ஹெட் அண்ட் இது பாடி ஆஃப் த டேபிள். இங்கே சோர்ஸ் நோட் அண்ட் ஃபுட் நோட் விச் இஸ் ரிட்டன் பிலோ த டேபிள். ஸோ இதிலிருந்து என்ன கேட்பாங்கன்னா நமக்கு எம்சிக்யூ வரும். ரோ ஹெட்டிங்னா என்ன, காலம் ஹெட்டிங்னா என்ன, டைட்டில் எங்கே வரும், பாடி எங்கே வரும். ஸோ இதெல்லாம் வந்து தியரிட்டிக்கலாக நீங்கள் ரீட் பண்ணணும். ஓகே ஃபைன், எஸ். இது வரைக்கும் எந்த கன்ஃபியூஷன் இல்லைல்ல? தம்ஸ் அப், எஸ். இந்த சாப்டர் கொஞ்சம் தியரிட்டிக்கல் சாப்டர் தான், பட் இந்த சாப்டர் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட் இது தியரிட்டிக்கலாக நம்ம படிக்கிறோம், அடுத்து வந்து பேஸ் ஃபார் த மெஷர்ஸ் ஆஃப் ஜெனரல் டெண்டன்சி டிஸ்பர்ஷனோட கொஞ்சம் ப்ராக்டிக்கல் டேர்ம்ஸ் என்னன்னு ரீட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கலாக இருக்கிறதுனால ஜஸ்ட் ரீட் பண்ணி என்னால் எக்ஸ்பிளைன் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சம் வர அண்ட் இப்போ வந்து என்னென்னா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த புக், இப்போ நம்ம ஸ்டடி மெட்டீரியலில் முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எம்சிக்யூ சால்வ் பண்ண போகிறோம். உங்கள் கொஸ்டின் பேப்பரில் ஏற்கனவே வந்த கொஷின்ஸ் இனிமேல் என்னெல்லாம் வரலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய கொஷின்ஸ் சால்வ் பண்ணுவோம். செப்பரேட்டாக எம்சிக்யூஸ் டிஸ்கஷன்னே ஒரு வீடியோ வரும். ஸோ டோன்ட் வரி, ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் கீப் கோயிங். டிஃபரன்ஸ் பிட்வீன் டெக்ஸ்டுவல் அண்ட் டேபுலர் ரெப்ரசன்டேஷன். இப்போ டெக்ஸ்டுவல் அப்படின்னா நம்பர் ஆஃப் பேராகிராஃப்ஸ், டேபுலேஷன் அப்படின்னா ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் காட்டுறது. இப்போ டேபுலேஷன் மெத்தட் இஸ் யூஸ்வலி ப்ரிஃபர்டு. ஏன் வந்து டெக்ஸ்டுவல் ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணாமல் டேபுலேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? ஃபெசிலிட்டேட்ஸ் கம்பேரிசன். அடுத்து காம்ப்ளிகேட்டட் டேட்டா கேன் பி ரெப்ரசன்டட் யூஸிங் டேபுலேஷன். காம்ப்ளிகேட்டட் டேட்டாவை டெக்ஸ்டுவல் ஃபார்மெட்டில் பாராகிராஃபாக எழுதிக்கிட்டு இருந்தால் யார் படிப்பா? அதனால அடுத்து விதவுட் டேபுலேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா இஸ் நாட் பாசிபிள். இட் மஸ்ட் பி டன் ஃபார் அ டைக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். நான் சொன்னேன்னா இந்த டேபிளை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டைக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இங்கேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், இட் இஸ் அ டைக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா. ஸோ டைக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்னா இப்போ நம்ம எழுதியிருக்கிற ஃபிகர்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்று பை சார்ட்டில் சர்க்கிளில் காட்ட போகிறோம், அப்படி இல்லையா பார் டயக்ராம் காட்ட போகிறோம், இந்த மாதிரி பார் டயக்ராம். ஸோ இன் ஃபிகர்ஸாக காட்டுறது வந்து டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். இப்போ இது எதுக்காக கலெக்ட் பண்ணுறோம், ஏற்கனவே கலெக்ட் பண்ணியிருக்கிற வச்சுக்க டேட்டாவை ஈஸியாக ஷோ பண்ணி நமக்கு வந்து நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ் த்ரூ சார்ட்ஸ், டயக்ராம்ஸ், பிக்சர்ஸ் இஸ் அனதர் அட்ராக்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். இப்போ கலராக இருந்தால் பார்ப்பீங்களா, இல்லை டேபுலேஷன் பேராகிராஃபாக இருக்குன்னு உட்காந்து ரீட் பண்ணுவீங்களா? கலராக இருக்குன்னு நம்ம பார்ப்போம். கலராக பிக்சர்ஸ் இருந்தால் இந்த காமிக் புக்ஸ், அப்புறம் ஸ்டோரி புக்ஸ்லேயும் நமக்கு வந்து சின்ன சின்ன பிக்சர்ஸ்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்ல. அது மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்க டேட்டாவை ஃபார் லுக் வைஸ், அட்ராக்டிவ் வைஸ் நம்ம வந்து ஒரு டயக்ராமேட்டிக்காக சார்ட்டோ பிக்சர்ஸோ டயக்ராம்ஸோ போட்டு காமிச்சோம்னா அட்ராக்டிவ்னஸ் ஆஃப் த ஆடியன்ஸ் வில் பி மோர். இப்போ வந்து உங்கள் கூட வந்து அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் பெட்டராக இருக்கும். Unlike the first two methods of representation of data, diagrammatic representation can be used for both the education section and uneducated section of a society. யாராக இருந்தாலும் நம்ம கண்ணு வந்து எது அழகாக இருக்குது, என்ன டயக்ராம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்க தானே தோணும். அது எஜுகேட்டடாக இருந்தால் என்ன, அன்எஜுகேட்டடாக இருந்தால் என்ன. ஸோ டு பிரிங் த அட்ராக்டிவ்னஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த பீப்புள் நம்ம என்ன பண்ணுவோம், மோர் ப்ரிஃபரபிள் என்னதுன்னா டயக்ராமேட்டிக் ப்ரெசன்டேஷன். எனி ஹிடன் trend presented in a given data can be noticed only in this mode of representation. இப்போ compared to tabulation, this is less accurate. So priority for accuracy, we recommend tabulation. So accuracy நீ வந்து prefer பண்ணுற அப்படின்னா best method is tabulation.
It may be asked, it may not be asked. ஆனால் priority for accuracy na tabulation. Other than accuracy, you can go for diagrammatic representation. We shall consider the following 3 types of diagrams. One is line diagram, இன்னொன்று bar diagram, இன்னொன்று pie chart. We take a rectangular axis along the abscissa, that is x-axis. We take the independent variable x or time along the ordinate அப்படின்னா y-axis, the dependent variable. So x is independent variable, y is dependent variable. After plotting the points, they are jointed by a scale which represents a line chart. The idea will be clear from the following example. இப்போ monthly production of motor cars in India during 2011 and 12. ஜான்வரியில் 70, ஃபெப்ரவரியில் 90, மார்ச் 80. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே மந்த்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த மந்த்ஸ் வந்து மாறுமா? கீழே இருக்கிற இண்டிபெண்ட் ஆக்சஸ் இப்போதைக்கு மாறாது. ஸோ ஜான், ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஆனால் இங்கே இருக்கிற நம்பர்ஸ் என்ன ஆகும்? ஒய் ஆக்சஸ் இஸ் அ டிபெண்ட் ஒன் அக்கார்டிங் டு த மந்த். கரெக்டாக? ஸோ அதனால தான் எக்ஸ் ஆக்சஸில் நம்ம we are taking independent variable. Independent variable. In y axis, that is dependent variable. இப்போ 70 மார்க் பண்ணியிருக்கோம், அடுத்து இங்கே 90, அடுத்து மார்ச் 80. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு வந்து கிராஃப் சின்ன பிள்ளையில சொல்லி கொடுத்துருப்பாங்க இன் ஸ்கூல் டைம்ஸ். அப்போயே என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாயிண்ட்ஸை தான் மார்க் பண்ணிகிட்டே வரும். இப்படி வந்து ஒரு பாயிண்ட்டாக ஒவ்வொரு இடத்துலையா மார்க் பண்ணிகிட்டே வரும் அக்கார்டிங் டு த நம்பர்ஸ். இப்போ மார்க் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்கேல் வச்சு இங்கே நம்ம வந்து கோடு போடுவோம். கரெக்டாக அந்த லைன் வந்து இப்படி அட்டாச் ஆகணும். ஸோ அது மாதிரி தான் இது வந்து இந்த லைன் வைஸ் இண்டிகேட் பண்ணியிருக்கனால திஸ் இஸ் லைன் சார்ட். திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் லைன் சார்ட். இது வரைக்கும் எந்த கன்ஃபியூஷனும் இல்லைல்ல? இஃப் யூ ஹாவ் எனி கன்ஃபியூஷன் அட் த சேம் டைம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வர்றப்பயே டவுட்ஸை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா யூ கேன் கான்டாக்ட் இன் இன்ஸ்டாகிராம் ஆல்சோ. டவுட்ஸ் வில் பி கிளாரிஃபைட். ஓகே, as soon as possible. ஏன்னா உங்கள் எக்ஸாமினேஷனும் முக்கியம், உங்கள் டைம் அண்ட் டைமையும் நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஓகே, டன்? எஸ். ஸோ திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் லைன் சார்ட். அடுத்து பார் டயக்ராம். பார் டயக்ராமில் we have many types of bar diagrams. இப்போ simplest form of graph is the bar diagram. It is especially useful in comparing qualitative data or quantitative data of discrete type. இப்போ discrete type இப்போ வந்து கலெக்டிங் டேட்டாவில் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணதில் ஒன்று அன்குரூப்டு டேட்டா, இன்னொன்று குரூப்டு டேட்டா. கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட். இப்போ அன்குரூப்டு டேட்டானா நீங்கள் கலெக்ட் பண்ணதில் இந்த 1, 2, 3 இப்போ இந்த வீட்டில் வந்து ஒரு ஆள் தான் இருக்காங்க, இந்த வீட்டில் 2 பேர் இருக்காங்க, இந்த வீட்டில் 3 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பர் ஃபார்மேட்டில் எழுதிக்கிட்டே வரீங்க. ஸோ இது வந்து என்னதுன்னா அன்குரூப்டு டேட்டா தானே. என்னென்னே தெரியாமல் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுற டேட்டாவை சும்மா எழுதி வச்சுருக்கீங்க. இந்த டேட்டாவில் நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கிறதுலே இப்போ ஒரு வீட்டில் 3, 4, 5ன்னு எழுதிக்கிட்டே வர. இப்போ இது வந்து இண்டிவிஜுவல் சீரீஸ். இப்போ நீ கலெக்ட் பண்ணியிருக்கிறதுல அன்குரூப்டில் இட் இஸ் இண்டிவிஜுவல் சீரீஸ். கரெக்டாக? எந்த ஒரு இதுவுமே இல்லை, நீ கலெக்ட் பண்ணி இண்டிவிஜுவலாகவே வச்சுருக்க. ஏன்னா லெஸ் நம்பர்ஸ் தான் இருக்குது. லெஸ் நம்பர்ஸ்னால் இங்கே எவ்வளோ இருக்குது? 7 தான் இருக்குது. ஆனால் இதே டிஸ்க்ரீட் சீரீஸ்னால் இந்த இண்டிவிஜுவல் சீரீஸில் கம்மியான நம்பர்ஸ் வச்சு பண்ணுறாங்களா? இதே 20, 30ன்னு வந்துச்சுன்னா உட்காந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிப்போம் மீனுக்கு. அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ அதனால we will be taking this individual series to discrete series for more number of items. இப்போ ஐட்டம்ஸ் வந்து இங்கே 6, 7 தான் இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் சீரீஸாகவே வச்சு கம்பேரிசன் பண்ணிக்கலாம். ஆனால் நம்பர்ஸ் கூட நமக்கு என்ன ஆயிரும்னா கம்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் நம்பர்ஸ் ரிப்பீட்டிங்காக இருக்கா? அந்த ரிப்பீட்டிங்கை நான் என்ன பண்ணுவேன்? எக்ஸு எஃப். இப்போ இந்த 1 வந்து எத்தனை தடவை இந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் அக்கர் ஆகுது? ஒரு டைம் தான். ஸோ எக்ஸில் 1, ஃப்ரீக்வன்சி 1. இங்கே 2னா இங்கே 2 எத்தனை டைம்ஸ் அக்கர்? ஸோ ஃப்ரீக்வன்சி வைஸ் நான் எழுதிக்கிட்டே வருவேன். ஸோ when individual series is taken into a grouped series of with frequency,
அன்குரூப்டு டேட்டாவை நீ ஃப்ரீக்வன்சி வச்சு எழுதுற அப்படின்னா இட் இஸ் a discrete டைப். இந்த discrete டைப்பை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இதை நீங்கள் ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணனா யூ வில் கெட் அ டோட்டல் ஆஃப் 7 நம்பர்ஸ் ஃப்ரீக்வன்சியில் எழுதியிருக்கீங்க. இது இண்டிவிஜுவல் சீரீஸாக இருந்துச்சு, இப்போ நீ ஃப்ரீக்வன்சி வச்சு எழுதியிருக்க. புரிஞ்சுச்சா? எஸ். இதை தான் வந்து இந்த டிஸ்க்ரீட் சீரீஸை தான் வந்து பார் டயக்ராமில் யூ கேன் ஷோ. அதை தான் அவங்க இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டிஸ்க்ரீட் டைப், டேட்டா ஆஃப் டிஸ்க்ரீட் டைப். இப்போதைக்கு எந்த கன்ஃபியூஷன் இல்லைல்ல? ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. A bar diagram is a diagram graph on which data are represented in the form of bars. இப்போ ஏற்கனவே வந்து இந்த பார் டயக்ராம் வரைஞ்ச மாதிரி தான் இந்த மாதிரி பார்ஸாக வர்றது. It consists of number of bars or rectangles which are uniform with equal space between them on x-axis. இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வரும், ஒரு நிமிஷம். The height for vertical bars or length of horizontal bars of the bar is proportional to the value it represents. இப்போ பார் டயக்ராம் எப்படி இருக்குங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறாங்க. It should be seen that the bars are either too short nor too long. The scale should be clearly indicated and baseline be clearly shown. இப்போ பார்ஸ் வந்து இப்படி ஹரிசாண்டலாகவும் வரையலாம், அப்படி இல்லைனா யூ கேன் ஷோ இட் அஸ் வெர்டிக்கலி ஆல்சோ. வெர்டிக்கல், it is vertical bar diagram. It is horizontal bar diagram. எஸ். இப்போ இந்த மாதிரி ரெண்டு விதமாக வரையலாம். ஒன்று ஹரிசாண்டலாக வரையலாம், இன்னொன்று வெர்டிக்கலாக வரையலாம். The good rule is to use in determining the direction is that if the legend describing the bar is to be written under the bars, then vertical bar should be used. When it is not required, horizontal one must be used. எப்பவுமே நம்ம நார்மலாக எதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம்? ஹரிசாண்டல் பார்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். The legends can be read without turning the graphs. The descriptive legend should not be written at the top of the bars or within the bars, since such writing may distort the comparison. Usually, diagrams will be more attractive if the bars are wider than the space between them. இப்போ இது நமக்கு பார்ஸ்னால் என்னன்னு கேட்க போகிறது இல்லை. ஸோ பார் டயக்ராம் ஒன்று வெர்டிக்கலாக இருக்கலாம், இல்லை ஹரிசாண்டலாக இருக்கலாம். எய்தர் வெர்டிக்கலி ஆர் ஹரிசாண்டலி. இப்போ இந்த ஹரிசாண்டல் ஒன்ஸ் வந்து நமக்கு எந்த டிஸ்கிரிப்டிவ் லெஜன்ஸும் இல்லாமல் இருக்கணும், நம்ம வந்து இந்த பார்ஸை டிஸ்கிரைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா இட் கேன் பி டன் இன் வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ஃபார்ம். நீங்கள் அந்த பார்ஸை டிஸ்கிரிப்டிவ் பண்ண போகிற, நீ வந்து எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் வெர்டிக்கல் ஒன். width of the bar is not governed by any set of rules. அந்த வித்துக்குலாம் எந்த ரூல்ஸும் கிடையாது. இப்போ அடுத்து டேட்டா capable of presentation through bar diagram may be in the form of row scores or total scores or frequency or computed statistics, summarized figures like percentages and averages, etc. The bar diagram is generally used for comparison of quantitative data. Quantitative data is the data which is measured in numbers. It also used in presenting data involving time factor. If two or more sets of data over a certain period of times are to be compared, a group bar diagram is prepared by placing the rated data side by side in the shape of bars. If the bars are placed horizontally, it is known as horizontal bar diagram. So wait, let's mark this. And the bars are placed vertically, it is called vertical bar diagram. 6 types of bar diagram. 6 types of bar diagram. Simple bar diagram, multiple or grouped bar diagram, subdivided or compound bar diagram, percentage subdivided bar diagram, deviation or bilateral bar diagram, broken bars. So இந்த மாதிரி 6 types இருக்கு.
ஜஸ்ட்டு நீ இதை வந்து ஞாபகம் மட்டும் வச்சு ஜஸ்ட் ரீட் பண்ணதில் இத்தனை டைப்ஸ் இருக்குது அவ்வளோதான். சிம்பிள் பார் டயக்ராம், 2 or more items related to the variables, compare 2 or more variables. The data are presented with the help of bars. These bars are arranged according to relative magnitude of bars. The length of bar is determined by the value or the amount of the variable. The limitation of simple bar diagram is that only one variable can be represented on it. சிம்பிள் பார் டயக்ராமோட லிமிட்டேஷன் என்னென்னா அதில் நம்ம ஒரு வேரியபிள் தான் காட்ட முடியும். இப்போ மல்டிபிள் ஆர் குரூப்டு பார் டயக்ராமில் நிறைய வேரியபிள்ஸை கம்பேர் பண்ணி we can show and the different shades or colors for each category is to be used. And the subdivided bar diagram or component bar diagram is one which is formed by dividing a single bar into several components factor parts. ஸோ ஒரு சிங்கிள் பாரை சப்டிவைட் பண்ணி நம்ம காட்டுறது. சிங்கிள் பார் ரெப்ரசன்ட்ஸ் த அக்ரிகேட் வேல்யூ, காம்போனன்ட்ஸ் பார்ட்ஸ் ரெப்ரசன்ட் த காம்பவுண்ட் வேல்யூ ஆஃப் அக்ரிகேட் வேல்யூ. இப்போ டோட்டல் 50 இருக்குன்னா அந்த 50க்குள்ளே வர பார்ட்ஸ் அதுதான் காம்பவுண்ட் பார்ஸ்க்குள்ளே வருது. இப்போ பர்சன்டேஜ் சப்டிவைடர்னா 100% டோட்டலுக்கு நம்ம கொண்டு வரணும். ஈச் பார்ஸ் டோட்டல்ஸ் 100%. இப்போ அடுத்து பை டயக்ராம் ஆர் ஆங்குலர் டயக்ராம். இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா இட் இஸ் ஆல்வேஸ் மெஷர்டு இன் 360 டிகிரி. ஏன்னா சர்க்கிள் வந்து ஏன்னா பை டயக்ராம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது என்னென்னா சர்க்கிளோட டோட்டல் சர்க்கம்ஸ்டன்சஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து டோட்டல் இது பார்த்தோம்னா 360 டிகிரி. ஸோ வாட் எவர் த கம்பேரிசன் கிவன் இன் த கொஸ்டின் அந்த டீட்டெயில்ஸ் பை சார்ட் ரிகார்ட் கொடுத்துருந்தாங்கன்னா யூ ஹாவ் டு டேக் இட் வித் 360 டிகிரி. Pie chart, pie diagram is a circular graph which represents the total value of its compounds. The area of a circle represents the total value and the different sectors of the circle represents different parts. The circle is divided into sectors by radii and the areas of the sectors are proportional to the angles at the center. It is generally used for comparing various components of a value between components and the total value. In pie diagram, the data are expressed as percentage. Each component is represented by a percentage of a total value. The total value is nothing but 360 degree. Okay, done? Yes. Pie diagram is also known as angular diagram. Name pie diagram is given in the circle diagram, which is determining the circumferences of the circle, which have to take into consideration as a quantity known as pi. The method of construction. The surface area of a circle is known as to cover 2 radians, that is 360 degrees. Already பார்த்தோமா? Yes. Just a minute. Okay. The data to be represented through a circle diagram may therefore be represented through 360 degrees or parts or sector of a circle. Total frequency or value is equal to 360 degree. நீங்கள் டோட்டல் ஃப்ரீக்வன்சி இப்போ நம்ம இங்கே 7ன்னு பார்த்தோமா, இங்கே டோட்டல் ஃப்ரீக்வன்சி எப்படி 7ஓ அதே மாதிரி உங்கள் கம்பேரிசனில் இங்கே வந்து பை டயக்ராமில் 360 டிகிரி வரணும். எஸ், தட் இஸ் அங்கே அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ த ஆங்கிள் ரெப்ரசன்டிங் த காம்பனன்ட்ஸ் parts are calculated. The components parts are expressed as a percentage of the total and then multiplied by 360 divided by 100 or 3.6. After determining the angles, different shades or colors of designs or different types of hatching or இப்போ எப்படி பார் டயக்ராமுக்கு ஒவ்வொருத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் காட்டுறோமோ அதே மாதிரி பை சார்ட்டில் நம்ம டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் எடுக்கிறதுலையும் we have to differentiate with different shades or colors of the design. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 120 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போனா இங்கே டோட்டல் என்னவாக தான் இருக்கும்? 120 தான் இருக்கும். Of a college were asked to opt for different work experience. The details of these options are as under. இப்போ 120 ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் இப்போ வந்து என்னென்ன பண்ணுறாங்க? இப்போ ஃபோட்டோகிராஃபி 6 பேர் பண்ணுறாங்க, கிளே மாடலிங் 30 பண்ணுறாங்க, கிச்சன் கார்டனிங் 48, டால் மேக்கிங் 12, புக் பைண்டிங் 24. இது எல்லாமே இப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னா we have to show us in பை டயக்ராம். இப்போ பை டயக்ராத்துக்கு காட்டணும்னா நமக்கு டோட்டல் இங்கே என்ன வரணும்? 360 வரணும். இப்போ இந்த 360க்கு நான் கொண்டு வரணும்னா நான் என்ன பண்ணணும்?
6 divided by 120 into 360. ஈச் ஐட்டத்தை நான் 360க்கு கம்பேர் பண்ணுறேன். இப்போ 6 வந்து இப்போ 120 டோட்டல் நம்பர்ஸ்லேருந்து 6 பேர் தான் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாங்க. அந்த 6 நான் 360 கம்பேர் பண்ணணும்னா 6 divided by 120 into 360. அதே மாதிரி கிளே மாடலிங்க்கு என்ன எழுதுவீங்க? 30 ஃபார் 120னா 360க்கு எவ்வளவு? அதே மாதிரி 48 120 பேரில் 48 பேர் வந்து கிச்சன் கார்டனிங் பண்ணுறாங்கன்னா 360க்கு அவங்களை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? அடுத்து 12 by 120 into 360. அடுத்து 24 divided by 120 into 360. Kindly calculate along. இனிமேல் மேக்ஸ் கிளாஸ்க்கு யூ ஆர் கோயிங் டு see this video அப்படின்னா தயவுசெய்து கால்குலேட்டர் இல்லாமல் உட்காராதீங்க. டோன்ட் டிஸ்ட்ராக்ட் இன் பிட்வீன். ஃபர்ஸ்ட் ஒன் 6 divided by 120 into 360. தட் இஸ் 18%. இல்லை 18 டிகிரி. ஏன்னா 360 டிகிரி தானே சொல்கிறோம். அப்புறம் இங்கே என்னது 18 டிகிரி. அதே மாதிரி நெக்ஸ்ட் 30 divided by 120 into 360. தட் இஸ் 90. Next 48 divided by 120 into 360. 144. 144. 12 divided by 110 into 120 into 360. 36. 24 divided by 120 into 360. 72. Add பண்ணுங்க. 18 plus 90 plus 144 plus 36 plus 72. comes to a total 360. இப்போ பை சார்ட்டுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. ஏன்னா பை சார்ட்டோட டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் 360. நீ என்ன டேட்டா வேணால் கொடுத்துருக்கலாம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1000 கொடுத்துருக்கலாம், எது வேணால் கொடுத்துருக்கலாம். பட் we have to take into consideration of 360 only. இப்போ நான் எடுத்த இந்த டேட்டாவை அவங்க இங்கே எடுத்துருக்காங்க பாரு. 18, 90, 144, 36, 72. the total comes to 360 degree. அதை தான் அவங்க வந்து இப்போ டயக்ராமேட்டிக்காக காமிச்சிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி 18 டிகிரி. அடுத்து கிளே மாடலிங் 90 டிகிரி. அடுத்து கிச்சன் கார்டனிங் 144 டிகிரி, தட் இஸ் 144 டிகிரி. டால் மேக்கிங் 36 அண்ட் திஸ் இஸ் 72. ஸோ இதில் வந்து நீங்கள் டிகிரியை பார்த்தீங்கனாலே இந்த ஸ்பேஸை வந்து அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பை டயக்ராமில் பார்த்தோன்னே. இப்போ ஃபோட்டோகிராஃபி கம்மியான பேர் தான் பண்ணுறாங்க, அதிகமான பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, கிச்சன் கார்டனிங் பண்ணுறாங்க. இது அஸ் அ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் ஒன்றால் சொல்ல முடியுது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம மோட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 4.1. நெக்ஸ்ட் கிளாஸ் வி கேன் ஸ்டார்ட் வித் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். பிஃபோர் தட் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், வி வி ரிவைசிங் இட். Just wait. As already we have completed up to here. Correct? Yes. இப்போ data may be further classified as frequency and non-frequency data. The ஏற்கனவே grouped data and ungrouped data நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்த்த மாதிரி தான். அடுத்து quantitative as well as qualitative. Whereas time series data and geographical data belongs to a non-frequency group. ஏன்னா அதுக்கு ஃப்ரீக்வன்சி கிடையாது. இது வந்து டைமில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், இங்கே ஏரியா வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இங்கே எப்படி உனக்கு ஃப்ரீக்வன்சி வராது. அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சிக்கு குவாலிட்டேட்டிவ் அஸ் வெல் அஸ் குவான்டிடேட்டிவ். அடுத்து மோட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டா, டெக்ஸ்டுவல் ரெப்ரசன்டேஷன், டேபுலர் ரெப்ரசன்டேஷன் ஆர் டேபுலேஷன், டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். டேபுலேஷன் paragraphs or number of paragraphs. Enquiry commission official report வந்து usually made by textual representation. இப்போ வந்து எக்ஸாம்பிளையும் பார்த்தீங்கன்னா in 2009 out of 5,000 workers of Royal NML factory 4,200 were members of trade unions. இதை வந்து நான் பேராகிராஃபாக இப்படி நான் காட்டுறேன்னா it is textual representation. Merit of this mode is simplicity and even a layman can present data by this method. Observation, okay. இங்கே வந்து first step for the other modes of representation. It is not preferred because it is dull, monotonous and comparison between different observation is not possible. இங்கே manifold classification method cannot be recommended. At the tabulation or tabular representation,
It is a systematic presentation of data with the help of statistical table having number of rows and columns. இப்போ statistical tableல என்னென்னலாம் இருக்கணும்? First serial number, அடுத்து it is divided into caption, box head, tab and body. Caption means column heading, box head and the column and wait, caption and numbers போட்டு நம்ம ஒரு column போடுறோம், அது ரெண்டு சேர்த்து box head, tab is row heading, body is body of the table. இப்போ இதில் caption is upper part of the table describing columns and subcolumns. In box head, the entire upper part of the table which includes columns and subcolumns numbers, units, measurements along with the caption. Caption கூட நீ வந்து அடுத்த காலமில் வந்து 1 2 3 எழுதுற, இல்லை மெஷர்மெண்ட்ஸ் கேஜிஸ்ன்னு எழுதுற, இயர்ஸ் எழுதுற, இது எல்லாமே வந்து it is box head. அடுத்து tab is the left part of the table describes rows. இப்போ body is the main part of the table that contains numerical figures. So caption is upper part of the table, tab STUB is left part of the table. It is well balanced in length and breadth. Data must be arranged in a table in which it can be compared between many possible one. அதுக்கப்புறம் data is arranged intellectually in well balanced sequence and the presentation of data in the table. அடுத்து notes describing கீழே bottom of the table source note and footnote. So source note is whether it is primary or secondary. Footnote ஏதாவது மெஷர்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் நம்ம கொடுக்கணும் அபவுட் த மேலே கிளாரிஃபிகேஷன்ஸ். இப்போ நீங்கள் மேலே வந்து சம்டைம்ஸ் சிஜின்னு எழுதுறேன்னு வை, சிஜி இஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்ட், அந்த அப்சர்வேஷனு அந்த சிஜிங்கிற ஃபுல் ஃபார்மை ஒன்றால் அந்த டேபிள் பாடி ஆஃப் த டேபிளில் காட்ட முடியல. ஸோ சோர்ஸ் நோட்டில் யூ ஆர் இண்டிகேட்டிங் இட் சிஜி மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அந்த மாதிரி பாட்டம் ஆஃப் த டேபிளில் மேலே புரியாத சில விஷயங்கள் கீழே ஃபுட் நோட்டை எழுதி அவங்களுக்கு கிளியர் பண்ணுறீங்க. ஓகே, திஸ் இஸ் த டயக்ராம். டைட்டில், அப்புறம் அடுத்து கேப்ஷன், அடுத்து ஸ்டாப், பாடி, box head, source note and source and footnote. Difference between இப்போ ஏற்கனவே வந்து tabulation method is more preferred to textual presentation. ஏன் அப்படின்னா in tabulation comparison made between rows and columns. Complicated data can be represented using tabulation. It is a must for diagrammatic representation. Without tabulation, statistical analysis of data is not possible. இப்போ அடுத்து diagrammatic representation of data. அதில் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? லைன் டயக்ராம் ஆர் ஹிஸ்டோகிராம், பார் டயக்ராம், பை சார்ட். லைன் டயக்ராம் abscissa, x-axis, ordinate, y-axis which is represented in line diagram. இந்த மாதிரி லைனில் போய் என்ன ஃப்ரீக்வன்சியில் அந்த ப்ராடக்ட் ரன் ஆகிட்டு இருக்குங்கிறத நமக்கு காட்டுறது லைன் டயக்ராம். அடுத்து பார் டயக்ராம். பார் டயக்ராம் கேன் பி எய்தர் ஆஃப் ஹரிசாண்டல் பார் டயக்ராம் ஆர் வெர்டிக்கல் பார் டயக்ராம். இப்போ ஹரிசாண்டல் பார் டயக்ராம் குவாலிட்டேட்டிவ் டேட்டா ஆர் டேட்டா வேரியிங் ஓவர் ஸ்பேஸ், இவங்களுக்கு வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா ஆர் டைம் சீரீஸ் வெர்டிக்கல் பார் டயக்ராம். அடுத்து மல்டிபிள் ஆர் குரூப்டு பார் டயக்ராம் ஆர் இட் இஸ் கம்பேர் ரிலேட்டிவ் சீரீஸ். அடுத்து காம்பவுண்ட், இப்போ ஒரு டோட்டலை சப்டிவைட் பண்ணி காம்பனன்ஸாக கொண்டு வரீங்க அப்படின்னா இட் இஸ் காம்பவுண்ட் ஆர் சப்டிவைடட் பார் டயக்ராம்ஸ். அடுத்து டிவைடட் பார் டயக்ராம்ஸ் ஆர் பர்சன்டேஜ் பார் டயக்ராம்ஸ், இருக்கிற ஹோல்ஸமை பர்சன்டேஜில் காட்டுறது. அதுக்கப்புறம் பை சார்ட் ஆர் பை டயக்ராம் ஆர் அ சர்க்கிள் டயக்ராம். இட் இஸ் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் இட் இண்டிகேட்ஸ் 360 degree. Pie diagram is a circular graph which represents the total value of its components. The area of circle represents the total value and the different sectors of the circle represent the different parts. The circle is divided into sectors by radii and the area. This already நம்ம read பண்ணியாச்சு. The each component is represented as percentage of a total value. இதுலையும் பார்த்தீங்கன்னா பிளேயிங் டைம் ப்ளூ கலரா, ப்ளூ கலர் அதிகமானது இருக்கா. அடுத்து வாட்சிங் டிவி அண்ட் இன்ஸ்டாகிராம், இட்ஸ் அ க்ரீன் கலர். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சுற்றுறது, ஜாலியாக இருக்கிறது அடுத்த கொஞ்சம். அடுத்து ஸ்டடியிங் வந்து நம்ம கொஞ்ச நேரம் தான் பண்ணுறோம், அதை தான் நம்ம என்ன பண்ணணும் ப்ளூ டைத்துக்கு மாற்றி வி ஹாவ் டு லேர்ன் ஃபார் மோர் டைம்ஸ். இல்லஸ்ட்ரேஷன் 1 ஆஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் நம்ம பண்ணியாச்சு. And illustration 2 it is represented for a line diagram. Line chart எப்படி இருக்குங்கிறதுக்கு எக்ஸாம்பிள். It is a vertical bar diagram.
இப்போ 2 wheat and rice கொடுத்துருக்காங்க. Just a minute. I have just a minute. Just a minute. Sorry guys, நான் இங்கே வந்து தப்பாக சொல்லிட்டேன். It is a vertical bar diagram. It is horizontal bar diagram. Sorry, I had a confusion. Very sorry. So kindly change it. இது vertical bar diagram. இது horizontal bar diagram. So if 2 items கொடுத்துருக்காங்க wheat and rice அப்படின்னா இதில் மல்டிபிள் லைன் சார்ட் ரெண்டுமே தனித்தனியாக, ஒன்று வந்து லைன்டு சீக்வன்ஸில் காமிச்சிருக்காங்க, ஒன்று டாட் சீக்வன்ஸில் காமிச்சிருக்காங்க. அண்ட் டாட்டட் லைன்ஸ் ரெப்ரசன்ட் ரைஸ் அண்ட் கண்டினியூஸ் லைன் ரெப்ரசன்ட்ஸ் வீட். அதையும் அவங்க இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து மல்டிபிள் பார் டயக்ராம், அதுலேயும் பாரு வெர்டிக்கல் தான், ஆனால் பக்கத்துலேயே இது ரைஸ். ஆனால் இங்கே கீழே இருக்கிற இயர்ஸ் வந்து 1 இயராக தான் போகுது. ஸோ டோட்டல் ஸ்பேஸ் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு வருஷத்துக்கு 2 கம்பேரிசன் பண்ணுறதுனால மல்டிபிள் கம்பேரிசன் இஸ் மேட். ஸோ அதனால ஒரு வந்து ரைஸ், இன்னொரு வந்து வீட்டுங்கிறத அவங்க கீழே இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ட்ரா அண்ட் அப்ராப்ரியேட்டட் டயக்ராம் வித் வியூ டு ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் டேட்டா. இப்போ ஃபாலோயிங் டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ண சொல்லி அப்ராப்ரியேட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ இவங்க கொடுத்துருக்க டோட்டலாக பாரு, ரெவென்யூ இன் மில்லியன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க டோட்டல் பாருங்கள். 80 + 190 + 160 + 75 + 35. So total given is 540. இப்போ customs, excise, income tax இதில் வந்து appropriate diagramனா we can choose as pie diagram. So இப்போ பை டயக்ராமுக்கு மாற்றணும்னா ஃபர்ஸ்ட் we have to convert it into 360 degree. So 80 for 540னா 360க்கு எவ்வளவு? So kindly say the answer. Be with your calculator. Into 360, 75 divided by 540 into 360, 35 divided by 540 into 360. $80 divided by 540 into 360, it is denoting 53.33. So we can take 53. 190 for 540 into 360 na 127 I am taking. ஏன்னா 126.66 வருது. ஸோ நம்ம ஹோல் நம்பர்ஸில் எடுத்துக்கிட்டால் பெட்டராக இருக்கும்ல. 160 divided by 540 into 360, 117. That next 75 divided by 540 into 360, that is 50. 35 divided by 540 into 360, 23. Add karo, sorry, add பண்ணுங்க. 53, 127, 107, 50 plus 23. It comes to the total of 360. So இப்போ நம்ம diagrammatic formatல காட்டிடலாமா? இங்கே வந்து dotted சர்க்கிள்ஸ்ன்னு சொல்லி தனித்தனியாக இங்கே என்னென்னு காமிச்சிருக்காங்க. இட் கேன் பி ஷோன் இன் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கலர் ஆல்சோ. டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ்லையும் காட்டலாம். டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கலர்லையும் நம்ம காட்டலாம். ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓகே. அண்ட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ் we are going to discuss about 4.2, that is frequency distribution. See you in the next class. Thank you and share with your friends and kindly subscribe the channel and kindly support so that video upload பண்ணுறதுக்கு எனக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு வாங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ.